ஒரு மரணம் அது நடந்து சில மணி நேரங்களுக்குள்ளாகவே ஒரு முக்கியமான கேஸ்ல அவர் சாட்சியா இருக்கிறதுனால அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம்ங்கிற ஆங்கிள் ஒரு பக்கம், அவர் தன்னோட வயசுல சின்ன ஒரு பொண்ணை லவ் பண்றாரு அப்படிங்கிற சந்தேகத்தை கழப்புற அவரோட நெருக்கமா பழகின நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆபீசர் ஒரு பக்கம், திடீர்னு மயில் வாகனத்தின் மனைவி தன்னுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி தன்னுடைய தம்பியை திரும்பி பார்த்தது இன்ஸ்பெக்டர் வெற்றிவேலுக்கு ஞாபகம் வருது. எதனால சொல்றீங்க அப்படின்னு அவர் பருதி கிட்ட கேட்கும்போது பருதி சொல்றது 2 வாரங்களுக்கு முன்னாடி அவர் பார்த்த ஒரு காட்சிய. மயில் வாகனமும் பருதியும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது மயில் வாகனத்துக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலை பிரிச்சு உள்ள பார்க்குற மயில் வாகனம் அதற்குள்ள ஒரு கருப்பு கலர் பெண்கள் அணியக்கூடிய கவுன் ஒன்று இருந்ததா பருதி பார்த்திருக்கிறாரு. மயில் வாகனத்தின் மரணத்தில் இருக்கும் எல்லா சந்தேகங்களுக்கும் முதல் விடையா இன்ஸ்பெக்டர் பார்க்கறது இப்ப ஸ்விட்ச் ஆன் ஆயிருக்கிற இந்த செல்போன் நம்பரை. இந்த செல்போன் நம்பர்ல மயில் வாகனம் மரணிக்கிறதுக்கு சில வினாடிகளுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட தொடர்புல இருந்தது யாருன்றது தெரிஞ்சா அவர் எதற்காக அங்க போனாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும்ன்றத இன்ஸ்பெக்டர் நம்பினாரு. ஒருவேளை இந்த செல்போனுக்குரிய ஆளுதான் அவர் மீட் பண்ண போயிருந்தாருன்னா நிச்சயமா இந்த கேஸை முடிக்கிறதுன்றது இன்னும் வேகமா இருக்குன்றது இன்ஸ்பெக்டருடைய நம்பிக்கை. எடுத்த உடனே நீங்க யாரு எங்க இருக்கீங்கன்ற போலீஸ் கேள்விகளை விட்டுட்டு கொஞ்சம் சுத்தி வளைச்சு சைபர் டீம் அந்த நம்பரை ட்ராக் பண்றதுக்கு டைம் கொடுக்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க சொன்னாரு இன்ஸ்பெக்டர். அதன்படியே அந்த பேச்சுவார்த்தை அந்த பொண்ணுக்கு சமீபத்துல அவங்களுடைய மொபைல் நம்பருக்கான ஒரு குலுக்கல் பரிசுல ஒரு ஃபாரின் ட்ரிப் கிடைச்சிருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த பெண்ணின் தகவல்களை கொஞ்சம் கொஞ்சமா கேட்கும்போது அந்த பொண்ணு திடீர்னு சுதாரிச்சா. எதிர்முனையில கேட்டது ஒரு பெண் குரல் அப்படின்னு வந்த உடனே இன்ஸ்பெக்டர் வெற்றிவேலுனுடைய மனசுல 2 விஷயங்கள் தோணுச்சு. ஒண்ணு, மயில் வாகனத்தின் காதலி அப்படின்னு அவங்க மனைவியால சந்தேகிக்கப்படுற பருதி சொன்ன அந்த பெண் இந்த பெண்ணா இருக்குமாங்கிற கேள்வி. 2வது, ஒருவேளை சாமினுடைய கேஸின் முக்கிய சாட்சின்னு அவர் சொன்னது இந்த பெண் தானா அப்படிங்கிற இந்த 2 கேள்விகளுக்கும் வெற்றிவேலுக்கு பதில் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நேரத்துல எப்படி நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்க, இவ்வளோ லேட் ஆச்சு நைட்டு, உங்களுடைய டூர் கம்பெனி ஒர்க் ஆகுதா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இந்த பக்கம் இருந்த லேடி கான்ஸ்டபிள் யோசிக்கிறதுக்குள்ள அந்த பெண் தன்னுடைய அழைப்பை துண்டிச்சிருந்தா. அதற்கப்புறம் மறுபடியும் அவருடைய செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இன்ஸ்பெக்டருக்கு எப்படியாவது ஒரு பதில் கிடைச்சிடும் அப்படிங்கிறதுல இருந்த அந்த ஆர்வம் இப்ப ஏமாற்றமா மாறி இருந்தது. அந்த பெண்ணின் நம்பர் எந்த செல்போன் டவர்ல இருந்ததுங்கிறத வச்சு அந்த பொண்ணு எந்த ஏரியால இருக்காங்கிறத கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கன்னு சைபர் டீமுக்கு உத்தரவுகளை பிறப்பிச்சுட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி போறாரு இன்ஸ்பெக்டர் வெற்றிவேல். இந்த இரவு முழுக்க மயில் வாகனத்தின் மரணம் குறித்த கேள்விகள் தன்னுடைய மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்க போகுதுங்கிறதுல அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்த நாள் காலையில விடிஞ்சு பார்க்கும் போதும் புதிதாக எந்த விடையும் கிடைக்கவே இல்லை. கோர்ட்டில் இருந்து சாம் விடுவிக்கப்பட்ட செய்தியை தவிர. கோர்ட்டில் இருந்து விடுவிக்கப்பட்ட சாம் வெளியே வரும்போதே அவனுக்காக இன்ஸ்பெக்டர் வெற்றிவேல் கோர்ட் வாசல்லையே காத்திருந்தாரு. மேத்யூவுக்கு இதுல துளி கூட விருப்பம் இல்லைங்கிறத கடுகடுன்னு இருந்த மேத்யூவினுடைய முகமே சொல்லுச்சு. மேத்யூவினுடைய கடுகடுத்த முகத்தையும் சாமினுடைய அவமதிப்பையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம சாம ஜீப்ல ஏத்திக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்தாரு இன்ஸ்பெக்டர். கடும் கோபத்தோட ஸ்டேஷன்ல ஒரு சேர்ல உட்கார்ந்திருந்த சாம் இன்ஸ்பெக்டரை பார்த்து முதல் சொன்ன வார்த்தையே, நீங்க அவனை ஏதோ நல்லவன் நினைச்சு என்ன விசாரிச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்க விசாரிக்க வேண்டிய இடமே தப்பு, இதுல நாங்க சம்மந்தப்பட்டிருப்போம் நீங்க நினைக்கிறீங்கல்ல, கிடையாது, இதுல நாங்க சம்மந்தப்படவே இல்லை. அவன் கடைசியா ஒரு காரை வாங்கி வித்து பல மாசம் ஆகுது, இது நீங்க அவனுடைய பேங்க் ரெக்கார்ட்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அவனுடைய சேல் ரெக்கார்ட்ஸை பாருங்க. அப்போ இவ்வளோ வசதியா வாழ அவனுக்கு எங்க இருந்து பணம் வருதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? அந்த கேள்வி உங்களுக்கு வந்ததுன்னா இந்த விசாரணை சரியான டைரக்ஷனுக்கு போயிருக்கும். நீங்க அதை விட்டுட்டு என்கிட்டயே வரீங்க அப்படின்னு கோபமா சாம் கத்திக்கிட்டு இருக்கும் போதே இன்ஸ்பெக்டர் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை தான் இன்னும் தொடவே இல்லைங்கிற விஷயம் ஞாபகம் வந்தது. மெதுவா பின்னாடி நின்றுட்டு இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் நோக்கி மயில் வாகனத்தினுடைய ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸை எடுக்க சொல்றாரு இன்ஸ்பெக்டர். அதை புரிஞ்சுக்கிற சாம் மெதுவா ஒரு சிரிப்போட இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு, தான் விற்கிறேன்னு சொல்லி டெஸ்ட் டிரைவுக்கு அவன் காரெல்லாம் எடுத்துட்டு போறான் இல்லையா, அந்த கார்லாம் ஏன் விற்காம திரும்ப அங்கேயே வந்துடுது, புதுசா கார் வாங்குறான் ஆனா விற்கிறது ஏன் இல்லைன்றத நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா
இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சாம். சாம் சொன்னபடியே கராஜில் நின்றுட்டு இருந்த சில கார்களை சோதனையிடும் பொழுது அந்த கார்களின் ஸ்டெப்னிக்குள்ள இருந்து பாக்கெட்டா இன்ஸ்பெக்டருக்கு கிடைச்சது கொக்கைன் எனப்படும் போதைப் பொருள். எந்த போதைப் பொருள் அதிக அளவு உட்கொண்டதால மயில் வாகனம் இறந்து போனார்னு அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுதோ அதே கொக்கைன் பாக்கெட்டா மயில் வாகனத்தின் கரேஜுக்குள்ள இருக்கிற கார்களில் கிடைச்சது. இன்ஸ்பெக்டருக்கு அடுத்து எந்த திசையில போகணுங்கிற கேள்வி அதிகமாச்சு. மயில் வாகனத்தின் கராஜுக்குள்ள இருந்த கார்களின் ஸ்டெப்னிகள்ல இருந்து பாக்கெட்டா கொகைன் கண்டெடுக்கப்பட்ட உடனே இன்ஸ்பெக்டர் நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டின் பருதிக்கு கால் பண்றாரு. சம்பவ இடத்துக்கு வர்ற பருதி தான் அளவுக்கு அதிகமாக மயில் வாகனத்தை நம்பினதுனால தன்னுடைய மூக்கின் கீழேயே மயில் வாகனம் இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை ரன் பண்ணது தெரியாம போயிடுச்சுன்னு வருத்தப்படுறாரு. இன்ஸ்பெக்டருக்கு அந்த வருத்தத்துல உண்மை இருந்தது தெரியுது. இன்ஸ்பெக்டர் ஒருவேளை இந்த விஷயத்துல பருதியும் சம்பந்தப்பட்டிருப்பாரோங்கிற சந்தேகத்தோட தான் பருதிக்கு கால் பண்ணியிருந்தாரு. ஆனா இப்ப பருதி அந்த கேஸ்ல இருந்து வெளியில இருக்கிறாரு. மயில் வாகனத்தின் மறைவான பிசினஸை பத்தி சாமினுடைய மூத்த மகனான மேத்யூ சொன்னதை இன்ஸ்பெக்டருக்கு ஞாபகம் வருது. அவன் ரொம்ப நல்லவன் நீங்க நினைக்கிறீங்க, கிடையாது, அவன் காம்படிஷனை எலிமினேட் பண்ணான்னு. 2 பேருக்கும் இடையில் கொக்கைனை யார் நிறைய வைக்கிறதுங்கிறதுல இருக்கிற காம்படிஷன்ல சாம் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நைட் கிளப் மூடப்பட்டது. இப்போ அந்த ஏரியாவின் ஒட்டுமொத்த டீலராக மயில் வாகனம் மட்டும்தான் இருந்திருக்கிறான். மயில் வாகனம் அவுட் ஸ்டேஷனுக்கு டெஸ்ட் டிரைவ்னு போறது தான் முக்கியமான காரணம்னு சாம் சொன்னது இன்ஸ்பெக்டருக்கு ஞாபகம் வரும்போது அதை பத்தி மயில் வாகனத்தின் மச்சாங்கிட்ட விசாரிக்கும் போது எப்போ அவுட் ஸ்டேஷன் போனாலும் அதற்காக ஒரு டிரைவர் வச்சிருப்பாருன்னு சொல்றாங்க. அந்த டிரைவரை தூக்கி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அந்த டிரைவர் மெதுவா ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி அவங்க பொருட்களை டிராப் பண்ணுவாங்கன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் ஒரு ஸ்டெப்னியை இறக்கிட்டு புது ஸ்டெப்னியை எடுத்துப்பாங்க. யாருக்குமே எங்க என்ன நடக்குதுங்கிறத பத்தி துளி கூட சந்தேகம் வராத மாதிரியான ஒரு நெட்வொர்க்கை மயில் வாகனம் இயக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு நெட்வொர்க்கை பருதியின் மூக்கு கீழேயே மயில் வாகனம் செஞ்சுட்டு இருந்ததுன்றது இன்ஸ்பெக்டருக்கு ஆச்சரியமா இருந்தது. அதே நேரத்துல மயில் வாகனம் எவ்வளவு குறுக்கு புத்தி கொண்ட ஒரு நபரா இருந்திருப்பாருங்கிறத இன்ஸ்பெக்டர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். மயில் வாகனத்தின் செல்போன்கள்ல அதிகமா கடந்த 2 வாரங்கள்ல தொடர்பு கொள்ளப்பட்ட நம்பர் என்னங்கிறத தேடி பார்க்கிறாரு. அப்படி அவர் தேடி பார்க்கும்போது அவருடைய சைபர் டீம்ல இருந்து 8 நம்பரை அவருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த 8 நம்பர்ல ஒவ்வொரு நபருக்கும் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் அவர்கிட்ட கார் வாங்க வந்தவங்களாகவும் அவரோட வேலை பார்க்குறவங்களாகவும் தான் இருக்கிறாங்க, ஒரு நம்பரை தவிர. ஏற்கனவே அந்த 8 நம்பர்கள்ல இருந்து ஒரு குரல், பெண்ணின் குரல் கேட்டு இவங்க பேசினதுக்கு அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. மீதம் இருக்கிற 7 நம்பர்கள்ல 6 நம்பர்கள் அவருடைய ரெகுலர் லைஃப்ல தொடர்புல இருக்கிறவங்க. ஒரே ஒரு நம்பரை தவிர அந்த ஒரு நம்பர் ஒரு லாஞ்சரி ஸ்டோர், விலை உயர்ந்த உள்ளாடைகளை விற்கக்கூடிய ஒரு கடை. அந்த கடைக்கு இன்ஸ்பெக்டர் போய் மயில் வாகனத்தின் போட்டோவை காமிக்கும் போது அவங்க மயில் வாகனம் அவங்களுடைய ரெகுலர் கஸ்டமர்னு சொல்றாங்க. அதற்கப்புறம் அவங்க சொன்ன விஷயங்கள் இன்ஸ்பெக்டருடைய இவ்வளவு நேர விசாரணையவும் கேள்விக்குறியாகுச்சு. அவங்க சொன்னது, மயில் வாகனம் முன்னாடி ஒரே ஒரு தடவை ஒரு இளம் பெண்ணோட இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அந்த இளம் பெண்ணின் அளவுகளை எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் எப்போ மயில் வாகனம் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு அவங்க சொல்றாங்களோ அதை ஃபோன்லேயே ஆர்டர் பண்ணா இவங்க அதை அவருடைய கடைக்கு அனுப்பி வைக்கிறது தான் அவங்களுடைய டீல். ஒரு தடவை அளவு மாறிடுச்சுன்னு அந்த பொண்ணு தனியா வந்த போது மயில் வாகனம் வெளியில கார்ல காத்திருந்ததை கடையின் ஓனர் பார்த்திருக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் அவர்கள் 2 பேரும் காதலர்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஓனர் ரொம்ப வேகமா மறுத்திருக்கிறார். அதற்கு அவர் சொன்ன காரணம், சார், லவ் பண்ற 2 பேர்னா அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற டீலிங் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த பொண்ணு ஒரு பப்ளிக் டிஸ்பிளேல போடுற மாதிரியான உடைகளை தான் கேட்பாங்க. பெரும்பாலும் அதாவது நடனம் ஆடும் போதோ அந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ் தான் கேட்பாங்க. அதை அவரும் வாங்கி கொடுப்பாரு. ஆனா 2 பேரும் தொட்டுக்கிறதோ ரொம்ப நெருக்கமா பேசிக்கிறதோ கிடையவே கிடையாது. ஒரு கடைக்கு ஒரு முதலாளி தன்னுடைய பணிப்பெண்ணை கூட்டிட்டு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும் அவங்களுக்கு இடையேயான அந்த ஈக்குவேஷன். அந்த முதலாளி சொல்றதை கேட்கும் போதே இன்ஸ்பெக்டருக்கு மயில் வாகனத்துக்கு ஒரு காதலி இருந்ததா, பருதியும் அவர் மனைவியும் மச்சானும் சொன்னது தப்போன்ற யோசனை வந்தது. ஒருவேளை இந்த பெண் அந்த முக்கியமான சாட்சியா இருந்தா
அந்த பெண்ணை ஏன் இப்படி டீல் பண்ணாரு மயில் வாகனம் அப்படிங்கிற கேள்வியும் இன்ஸ்பெக்டருக்கு வர ஆரம்பிச்சிருந்தது. அந்த கடையில எந்த சிசிடிவியுமே இல்லாத காரணத்தினால அந்த பொண்ணு யாருங்கிறத பத்தி மேற்கொண்டு எந்த டீட்டெயிலும் அந்த கடையின் ஓனராலேயோ அங்க இருக்கும் ஊழியர்களாலேயோ சொல்ல முடியல. இன்ஸ்பெக்டர் ஏமாற்றத்தோட திரும்ப போகும்போது அவர் மனசுல இன்னொரு யோசனை தோணுச்சு. மயில் வாகனத்துக்கு செஞ்ச அதே ப்ராசஸை இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்க அந்த பெண்ணின் நம்பருக்கும் செய்யுங்கன்னாரு. அதாவது கடந்த 2 வாரங்கள்ல அடிக்கடி தொடர்பு கொள்ளப்பட்ட எண்கள் அப்படின்னு அந்த பெண்ணினுடைய செல்போன்ல இருந்து தொடர்பு கொள்ளப்பட்டது யார் அப்படிங்கிறத எடுக்க சொல்லும் போது 3 நபர்கள் வருது. அந்த 3 நம்பர்கள்ல முதல் நம்பர் மயில் வாகனத்தோடது, 2வது நம்பர் ஆல்ரெடி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு, 3வது நம்பர் ஆன்ல இருக்கு. அப்படி ஆன் செய்யப்பட்ட அந்த 3வது நம்பர் இருக்கக்கூடிய அட்ரஸை இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பி வைக்கிறாங்க சைபர் டீம். சைபர் டீம் கொடுத்த இந்த முக்கியமான லீட் தான் இந்த கேஸை க்ளோஸ் பண்றதுக்கான காரணம்னு அப்போ இன்ஸ்பெக்டருக்கு தெரியாது. கவிதா இதுல எந்த விதத்திலையும் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டா அப்படின்னு ஆணித்தரமா சொல்லும் அந்த பெண் கவிதா யாருன்றத பத்தின முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை சொன்னான். அப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு இந்த கேஸ்ல கவிதாவின் பங்கு என்னங்கிறதே தெளிவாச்சு. கவிதா வயசு 19, பக்கத்துல இருக்கிற ஒரு கல்லூரியில 1ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவி. கவிதாவினுடைய வாழ்க்கையில யார் யார் இருக்காங்கன்றது தெளிவா தெரிஞ்ச மீனாவுக்கு மயில் வாகனம் யாருன்னே தெரியலன்னா கவிதாவுக்கும் மயில் வாகனத்துக்குமான தொடர்பு எப்படிப்பட்டதா இருக்கும்னு இன்ஸ்பெக்டருக்கு இப்போ உள்ள ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை இன்ஸ்பெக்டர் முன்னாடி வந்து நின்னது. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு அப்போ தெரியாது அதுதான் இந்த கேள்விக்கான பதில்.